வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம், தமிழக அரசை கண்டித்து அதிமுகவினர் போராட்டம், நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் குடியரசுத் தலைவர், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அத்வானி, நேபாளத்தில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிடச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். இந்தியாவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக தொடங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் சாதிவாரி கணக்கெடுப்புடன் 10 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒருங்கிணைத்து மேற்கொள்ள வேண்டும் என்று கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தான் எழுதிய கடிதத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி பலன்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களை சென்றடைய வேண்டும் என தாம் கருதுவதாக கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சமூக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை வரலாற்று ரீதியாக நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக சாதி இருந்து வருவதால் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு தரவுகள் பொது தளத்தில் கிடைக்க செய்வது அவசியம் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நகலை அனுப்பியுள்ளதாகவும், பிரதமர் தனிப்பட்ட முறையில் தலையிட்டு நிறைவேற்றுவார் என எதிர்நோக்கியுள்ளதாகவும் முதலமைச்சர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் வித்தியாசம் தெரியாமல் முதலமைச்சர் பேசி வருவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் நமது செய்தியாளரிடம் பேசிய அவர், தற்போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இருந்திருந்தால் கேட்காமலேயே தங்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்திருப்பார் என கூறினார். மத்திய அரசு எடுக்கின்ற காஸ்ட் சென்சஸ்ல அது வராது, எண்ணிக்கை தான் வரும். யாதவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, வன்னியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, நாடார் எத்தனை பேர் இருக்காங்க, மீனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா அவ்வளவுதான் எண்ணிக்கை தான் வரும், தவிர அவங்களுடைய சமூக பிந்தக நிலை வராது. அதுல அது எடுக்கணும்னா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி உள்ளாட்சி மன்றங்கள் எடுக்கலாம், மாநில அரசு எடுக்கலாம், மத்திய அரசு எடுக்கலாம்னு தெளிவா இருக்குது, செக்ஷனும் இருக்குது. இந்த சட்டத்தின்படி தான் பீகார்ல எடுத்திருக்கிறாங்க. முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் எடுத்து அதற்கு பீகார் உயர்நீதிமன்றம் தடை கொடுக்கல, உச்சநீதிமன்றம் தடை கொடுக்கல. அப்போ தடை கொடுக்கலன்னா அது சட்டப்படி செல்லும், அவங்க எடுத்தது செல்லும் தான் இருக்கு. அப்போ இவர் ஏன் எடுக்க தயங்குறாரு? அதுதான் எங்களுடைய கேள்வி. நீங்க எடுங்க. ஏன் உங்களுக்கு எந்தெந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்குது மனசு இல்லையா? அக்கறை இல்லையா உங்களுக்கு? சட்டப்பேரவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரத்தை கண்டித்து அதிமுகவினர் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். கள்ளக்குறிச்சி விஷ சாராய மரணம் தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வந்தனர். பேரவையை நடத்தவிடாமல் குந்தகம் விளைவிப்பதாக திமுக கொண்டு வந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் அப்பாவு கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். இதற்கு அதிமுக தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்துகின்றனர். பல்வேறு நிபந்தனைகளுடன் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி அளித்திருக்கிறது. அமைதியான முறையில் போராட்டம் நடத்த வேண்டும், தனிநபர் தாக்குதல் கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கோரி திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தரப்பில் அவரது வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சி விஷ சாராய மரணங்கள் தொடர்பான சம்பவத்தில் அண்ணாமலையின் சதி உள்ளதாக RS பாரதி ஊடகங்களுக்கு பேட்டியளித்திருந்தார். இதனையடுத்து அவருக்கு அண்ணாமலை தரப்பில் அவரது வழக்கறிஞர் அனுப்பியுள்ள நோட்டீஸில் அண்ணாமலையின் கண்ணியத்தை குலைக்கும் வகையில், களங்கம் ஏற்படுத்தும் வகையில் RS பாரதி அவதூறு கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நோட்டீஸ் கிடைக்கப்பெற்ற 3 நாட்களில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோராவிட்டால் கருணாபுரத்தில் போதை மறுவாழ்வு மையம் அமைப்பதற்காக RS பாரதி 1 கோடி ரூபாயை மான நஷ்ட ஈடாக வழங்க வேண்டும் என அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று உரையாற்றுகிறார். இதில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் இந்த முதல் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் கலந்து கொண்டு காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் நரேந்திர மோடி அரசு தனது 3வது ஆட்சிக் காலத்தில் அமல்படுத்த திட்டமிட்டிருக்கும் திட்டங்களை கோடிட்டு காட்டுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் ரீதியான பல்வேறு சர்ச்சைகளுக்கு சூசகமாக விளக்கம் அளிக்கும் வகையிலும் பல்வேறு துறைகளில் மத்திய அரசு அமல்படுத்திய திட்டங்களின் தாக்கம் குறித்தும் குடியரசுத் தலைவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 28ஆம் தேதி முதல் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெறும் என
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். அந்த சமயத்தில் எதிர்க்கட்சிகள் நீட் விவகாரம், அக்னிவீர் விவகாரம், ரயில்வே விபத்துகள், வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் பணவீக்கம் குறித்த பல்வேறு கேள்விகளை எழுப்ப உள்ளனர். மக்களவை சபாநாயகராக பாஜக எம்பி ஓம் பிர்லா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். பிரதமர் மோடியும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் சபாநாயகரை அழைத்து வந்து இருக்கையில் அமர வைத்தனர். மக்களவை சபாநாயகர் பதவிக்கு ஓம் பிர்லாவை மீண்டும் தேர்வு செய்ய பாஜக முடிவு செய்த நிலையில் அந்த பதவிக்கு இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். இதனால் 48 ஆண்டுகளுக்கு பிறகு சபாநாயகரை தேர்வு செய்ய மக்களவையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஓம் பிர்லாவை சபாநாயகராக தேர்வு செய்யும் தீர்மானத்தை பிரதமர் மோடி முன்மொழிய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்டோர் வழிமொழிந்தனர். இதையடுத்து குரல் வாக்கெடுப்பின் மூலமாக மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டார். அதிகாரமிக்க பதவியான சபாநாயகர் பதவிக்கு தொடர்ந்து 2வது முறையாக ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் கடந்த 25 ஆண்டுகளில் தொடர்ந்து 2வது முறையாக சபாநாயகராக தேர்வானவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் ஓம் பிர்லா. இதையடுத்து ஓம் பிர்லாவுக்கு பிரதமர் மோடியும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் கைகுலுக்கி வாழ்த்து கூறினர். அப்போது அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கைகுலுக்கிக் கொண்டனர். தொடர்ந்து இருவரும் இணைந்து ஓம் பிர்லாவை அழைத்துச் சென்று சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்தனர். முன்னாள் துணை பிரதமரும் பாஜக மூத்த தலைவருமான எல்.கே. அத்வானி உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். டெல்லியில் வசித்து வரும் எல்.கே. அத்வானிக்கு நேற்று இரவு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் உடனடியாக எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சைக்கு பிறகு தற்போது அவர் உடல் நலத்துடன் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் 96 வயதான எல்.கே. அத்வானியின் உடல்நிலையை சிறுநீரகத்துறை மருத்துவர்கள் கண்காணித்து வருவதாகவும் மருத்துவமனையில் முதியோர் பிரிவு சிறப்பு மருத்துவர்களின் கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் வெற்றிக்கு பிறகு பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவினர் எல்.கே. அத்வானியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றது குறிப்பிடத்தக்கது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 29 நபர்கள் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 14ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இதில் போட்டியிட 64 வேட்புமனுக்கள் பெறப்பட்ட நிலையில் 35 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான இறுதி நாள் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் வேட்பாளர்கள் யாரும் வாபஸ் பெறவில்லை. இதையடுத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 29 நபர்கள் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. இதில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா உதயசூரியன் சின்னத்திலும், பாமக வேட்பாளர் சி. அன்புமணி மாம்பழம் சின்னத்திலும், நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா மைக் சின்னத்திலும் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் விசிக பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் அதே சின்னத்தை சுயேட்சை வேட்பாளர்கள் 4 நபர்கள் கேட்டனர். இதில் குலுக்கல் முறையில் சிவசக்தி என்பவருக்கு பானை சின்னம் ஒதுக்கப்பட்டது. விக்கிரவாண்டி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 10ஆம் தேதி நடைபெற்று 13ஆம் தேதி முடிவு அறிவிக்கப்படுகிறது. மாஞ்சோலை தனியார் தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்துவது தங்கள் அதிகார வரம்பிற்குள் வராது என டான்டி நிறுவனம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தனியார் தேயிலை தோட்டத்தை வனத்துறையிடம் ஒப்படைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அத்தோட்ட தொழிலாளர்களை மலையிலிருந்து வெளியேற வற்புறுத்தி வரும் சூழலில் நீதிமன்றம் வரை சென்று அவர்கள் தற்காலிகமாக மலையில் தங்கியுள்ளனர். இதனிடையே முத்துராமன் என்பவர் இந்த தோட்டத்தை தமிழ்நாடு தேயிலை தோட்ட நிர்வாகம் எடுத்து நடத்த வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு தேயிலை கழகமான டான்டி நிர்வாகத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார். இதற்கு பதில் கடிதம் எழுதியுள்ள அந்நிர்வாக இயக்குநர் தேயிலை தோட்டங்களை எடுத்து நடத்தும் உரிமை தங்களுக்கு இல்லை என கூறினார். அதற்கான அதிகாரம் இல்லை என்றும் தமிழ்நாடு அரசின் அறிவுறுத்தலின்படி வேண்டுமானால் தேயிலை தோட்டத்தை கையகப்படுத்த முடியும் என குறிப்பிட்டுள்ளார். கென்யாவில் மக்களின் பெரும் போராட்டத்துக்கு வித்திட்ட நிதி மசோதாவை திரும்பப் பெறுவதாக அதிபர் ரூட்டோ அறிவித்துள்ளார். வரிகளை உயர்த்துவது தொடர்பான 2024 நிதி மசோதாவில் தான் கையெழுத்திடப் போவதில்லை என்றும் அந்த மசோதா திரும்பப் பெறப்படும் என்றும் அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்தார். அரசின் செலவினங்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்ட ரூட்டோ ஊழலுக்கு எதிரான போராட்டத்துக்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் உறுதியளித்தார். முன்னதாக வரிகளை உயர்த்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம் வெடித்தது. தலைநகர் நைரோபியிலும் பிற நகரங்களிலும் அரசுக்கு எதிராக பல்லாயிரக்கணக்கானோர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள கட்டடங்களுக்கும் அவர்கள் தீ வைத்தனர். வன்முறை சம்பவங்களால் 23 நபர்கள் உயிரிழந்த நிலையில் தனது நிலைப்பாட்டிலிருந்து அதிபர் ரூட்டோ பின்வாங்கியுள்ளார்.
நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு தொடர்பான விபத்துகளில் சிக்கி 14 நபர்கள் உயிரிழந்தனர். இமாலய மலைத்தொடரில் இருக்கும் நேபாளத்தின் பல்வேறு பகுதிகளில் பருவமழை பொழிந்து வருகிறது. கனமழையால் 22 மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தலைநகர் காத்மண்டு, தப்லேஜங், புத்தா பகதூர் குருங், மோராங் உள்ளிட்ட மாவட்டங்கள் அதிக பாதிப்பை எதிர்கொண்டுள்ளன. இதனிடையே இடிமின்னல் தாக்கி கடந்த 24 மணி நேரத்தில் 9 நபர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் நிலச்சரிவு உள்ளிட்ட விபத்துகளில் இதுவரை 14 நபர்கள் பலியானதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மண் சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருகிறது. நேபாளத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழையின் போது உயிரிழப்புகளும் பாதிப்பும் அதிக அளவில் ஏற்படுவது வழக்கம். இந்த ஆண்டு சுமார் 18 லட்சம் மக்கள் பாதிக்கப்படலாம் என அதிகாரிகள் கணித்துள்ளனர். கோவையில் வனப்பகுதியிலிருந்து யானை தந்தத்தை கைப்பற்றிய வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த மாதம் மேட்டுப்பாளையம் வழியாக ஒரு கும்பல் யானை தந்தம் கடத்துவதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. துடியலூரில் வனத்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அவ்வழியாக வந்த கார் ஒன்று நிற்காமல் பன்னிமடை வழியாக தப்பிச் செல்ல முயன்றது. எனினும் வாகனத்தை துரத்திச் சென்று வனத்துறையினர் அவர்களை மடக்கி பிடித்தனர். அவர்கள் யானை தந்தம் கடத்தி வந்ததும் வனத்துறையினரை கண்டதும் தந்தத்தை வனப்பகுதியில் வீசியதும் விசாரணையில் தெரியவந்தது. அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் பெரியநாயக்கன்பாளையம் வீரபாண்டி பகுதியில் வனத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அதில் கடத்தல்காரர்கள் வீசிச் சென்ற யானை தந்தத்தை வனத்துறையினர் கைப்பற்றி நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய மாணவியின் ஆபாச வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து மிரட்டிய கரூரைச் சேர்ந்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். தாராபுரம் மூலனூர் கன்னிவாடி அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு கரூர் விஜயமங்கல பகுதியைச் சேர்ந்த 27 வயதான விக்னேஷ் என்ற இளைஞருடன் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நாளடைவில் அவர்களின் நட்பு காதலாக மாறிய நிலையில் மாணவியிடம் ஆபாச வீடியோ கேட்டு பெற்ற விக்னேஷ் அதனை வைத்து தான் கூறும் இடத்திற்கு வருமாறு மிரட்டி வந்திருக்கிறார். இதனால் பயந்து போன மாணவி தனது தாயிடம் கூறியுள்ளார். இது தொடர்பான புகாரின் பேரில் விக்னேஷை கைது செய்த தாராபுரம் மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்கு தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் ஒத்திவைத்தது. கடந்த 2001, 2006 அதிமுக ஆட்சிக் காலத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்தார். அப்போது வருமானத்திற்கு அதிகமாக 4 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பில் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அனிதா ராதாகிருஷ்ணன், அவரது மனைவி, மகன்கள், சகோதரர்கள் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நீதிபதி ஐயப்பன் முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அவரது மனைவி மற்றும் சகோதரர்கள் உள்ளிட்ட 5 பேர் ஆஜராகாத நிலையில் 2 மகன்கள் மட்டும் ஆஜராகினர். வழக்கின் 16வது அரசு தரப்பு சாட்சியான ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை பொறியாளர் சம்பத்திடம் அனிதா ராதாகிருஷ்ணன் சொத்து விவரங்களை மதிப்பீடு செய்தது குறித்து அமைச்சர் தரப்பில் மறுவிசாரணை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை ஜூலை 10ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். தஞ்சை மாவட்டம் ஈச்சங்கோட்டை அரசு கால்நடை பண்ணையில் கடந்த வாரம் மாடு முட்டி உயிரிழந்த தொழிலாளரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஏஐடியூசி தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈச்சங்கோட்டை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அவர்கள் நிவாரணம் வழங்காத பட்சத்தில் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரித்தனர். கால்நடை பண்ணையில் 250க்கும் மேற்பட்ட கால்நடைகள் பராமரிக்கப்படும் நிலையில் சுய உதவிக் குழுக்கள் மூலம் ஆட்கள் பணியமர்த்தப்படுகின்றனர். இந்நிலையில் மாடு முட்டி உயிரிழந்த தொழிலாளி கோவிந்தராஜின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கக் கோரியும் சுய உதவிக் குழுக்கள் மூலம் பணியாட்களை எடுப்பதை தவிர்த்து பண்ணை நிர்வாகமே பணி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏஐடியூசி தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. டெல்லி அரசின் புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு கடந்த மாதம் 20ஆம் தேதி விசாரணை நீதிமன்றம் வழங்கிய பிணைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இதற்கு எதிராக கெஜ்ரிவாலின் மேல்முறையீட்டை உச்சநீதிமன்றம் விசாரிக்க மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றம் தடையை நீக்க மறுத்துவிட்டது. இந்நிலையில் டெல்லி திகார் சிறையில் உள்ள அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் வாக்குமூலம் பெற்ற சிபிஐ அதிகாரிகள் அவரை ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர்.
கெஜ்ரிவாலை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் 3 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க விடுமுறை கால நீதிபதி அமிதாப் ராவத் அனுமதி அளித்து உத்தரவிட்டார். திகார் சிறையில் இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை சிபிஐ கைது செய்ததுதான் சர்வாதிகாரம், இதுதான் உண்மையான அவசர நிலை என அவரது மனைவி சுனிதா கெஜ்ரிவால் கருத்து தெரிவித்துள்ளார். டெல்லி அரசின் புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு வழங்கப்பட்ட பிணையை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் கெஜ்ரிவாலை சிபிஐ நேற்று முன்தினம் கைது செய்தது. திகார் சிறையில் உள்ள அரவிந்த் கெஜ்ரிவாலை அவரது மனைவி சுனிதா கெஜ்ரிவால் சந்தித்து பேசினார். சிபிஐ கைது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள சுனிதா, கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வெளியே வரக்கூடாது என்பதை நோக்கமாக கொண்டு இந்த அமைப்பு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இது சட்டவிரோதமானது என்றும் இதுதான் சர்வாதிகாரம், இதுவே அவசர நிலை என சுனிதா கெஜ்ரிவால் தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். காஷ்மீரில் பயங்கரவாதிகளின் நடமாட்டம் அதிகரித்ததை தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் மாநிலம் முழுவதும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். தோடா மாவட்டத்தில் உள்ள பாதிர்வாக் என்ற இடத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின்படி பாதுகாப்பு படையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். மாநில காவல்துறையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள், தோட்டாக்கள், கையெறி குண்டுகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. அங்கு சோதனை தொடர்வதாகவும் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள் குறித்து விசாரணை நடைபெறுவதாகவும் காஷ்மீர் ஏடிஜிபி ஆனந்த் ஜெயின் கூறியுள்ளார். மழையை கண்டால் பலருக்கும் மனதில் மகிழ்ச்சி ஏற்பட்டு செல்போன்களில் படம் பிடித்து அதனை சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை வாடிக்கையாக கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு பீகாரில் உள்ள சீதாமார்கி என்ற இடத்தில் வீட்டின் மாடியில் நின்று கொண்டு சிறுமி ஒருவர் மழையில் நனைந்தவாறு அதனை படம் பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது சிறுமி நின்ற இடத்திற்கு அருகே மின்னல் தாக்கியது. இதில் அந்த சிறுமி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். கொலம்பியாவில் கேபிள் கார் அறுந்து விழுந்த விபத்தில் பயணி ஒருவர் உயிரிழந்தார். கார்லஸ் குயின்டரோ மாகாணத்தில் உள்ள மெடலின் நகரில் கேபிள் கார் சேவை மிகவும் பிரசித்தி பெற்றது. பயணிகள் சிலர் கேபிள் காரில் பயணித்துக் கொண்டிருந்தபோது திடீரென அறுந்து சாலையில் விழுந்தது. அப்போது சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மீது விழுந்ததில் பலர் காயமடைந்தனர். உடனடியாக அங்கு விரைந்த மீட்புக் குழுவினர் காயமடைந்த 20 நபர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நடிகர் அஜித் பந்தய காரை வேகமாக இயக்கியது தொடர்பான காட்சிகள் இணையத்தில் வைரலாகியுள்ளன. அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா தனது சமூக வலைதளத்தில் புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் துபாயில் கடந்த 21ஆம் தேதி பந்தய காரை அஜித் வேகமாக ஓட்டிச் செல்லும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த வீடியோவில் பாதுகாப்பு உடைகள் மற்றும் ஹெல்மெட் அணிந்து கொண்டு காரை ஸ்டார்ட் செய்வதும் கார் சுமார் 200 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் செல்லும் காட்சியும் இடம்பெற்றுள்ளன. இதனை அஜித் ரசிகர்கள் இணையத்தில் பகிர்ந்து வருகின்றனர். முன்னதாக விடாமுயற்சி படப்பிடிப்பு குறித்த காட்சிகளை சுரேஷ் சந்திரா வெளியிட்டிருந்தார். நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திட்டமிட்டபடி ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட இயலாத நிலையில் டெல்டா விவசாயிகள் பயனடையும் வகையில் 78 கோடியே 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை தொகுப்பு திட்டத்தை செயல்படுத்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. 2024-25ஆம் ஆண்டு காரிஃப் பருவத்திற்கான நெல் கொள்முதலை மத்திய அரசு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் மேற்கொள்ள ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நெல் உற்பத்தியை பெருக்கவும் விவசாயிகளை மேலும் ஊக்கப்படுத்தவும் நெல் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதன்படி சாதாரண நெல் குவிண்டாலுக்கு 105 ரூபாய் கூடுதல் ஊக்கத்தொகை வழங்கி 2405 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யவும், சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 130 ரூபாய் கூடுதல் ஊக்கத்தொகை வழங்கி 2450 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகை உயர்வு வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் எனவும் தமிழ்நாடு அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கள்ளக்குறிச்சி அருகே நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் பிறந்த நாளை ஒட்டி வைக்கப்பட்ட டிஜிட்டல் பேனர் காற்றில் சாய்ந்து விழுந்ததில் 10 வயது சிறுவன் சிக்கிக் கொண்டான். சின்னசேலத்தில் விஜய் பிறந்த நாளை ஒட்டி அவரை வாழ்த்த ரசிகர்கள் பேனர் வைத்திருந்தனர். இந்நிலையில் பலத்த காற்று காரணமாக பேனர் கீழே விழுந்தது. அப்போது அவ்வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த 10 வயது சிறுவன் பேனருக்கு அடியில் சிக்கிக் கொண்டான். அருகில் இருந்தவர்கள் உடனடியாக ஓடிச் சென்று பேனரை தூக்கி சிறுவனை மீட்டனர். பேனருக்கு கீழே இருசக்கர வாகனம் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்ததால் இந்த விபத்தில் சிறுவன் காயமின்றி உயிர் தப்பினார். இந்த காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகியுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் சிவந்தாக்குளம் பகுதியில் அரசு மதுபான கடைக்கு லாரியில் வந்த மது பாட்டில்கள் அடங்கிய பெட்டியை பணியாளர்களை மிரட்டி 2 இளைஞர்கள் அபகரித்து சென்றனர். சிவந்தாக்குளம் டாஸ்மாக் கடைக்கு லாரியில் வந்த மதுபானங்களை லாரியிலிருந்து பணியாளர்கள் இறக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த 2 இளைஞர்கள் பணியாளர்களை மிரட்டி மதுபானங்கள் இருந்த ஒரு பெட்டியை அபகரித்து சென்றனர். டாஸ்மாக் ஊழியர்கள் இளைஞரை பிடிக்க முயன்றபோது இருசக்கர வாகனத்தில் இருவரும் தப்பி ஓடிவிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக காவல்துறையிடம் புகார் தந்தாலும் முறையாக நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என்றும் இதனால் தங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் பணியாளர்கள் கூறுகின்றனர். டாஸ்மாக் கடைகளில் நடைபெறும் அபகரிப்புகள் மற்றும் ரவுடிகளின் அத்துமீறல்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்த வேண்டும் என டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி நன்றி தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டதற்காக அவருக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்திருந்தார். இதற்காக விஜய்க்கு ராகுல் காந்தி நன்றி தெரிவித்துள்ளார். எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, ஒவ்வொரு இந்தியரின் குரல் ஒலிக்கும் போது நமது ஜனநாயகம் வலுவடைகிறது. இது நமது கூட்டு இலக்கு மற்றும் கடமை என ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். ஆப்பிள் ஐபோன் தொழிற்சாலையான ஃபாக்ஸ்கான் இந்தியா நிறுவனத்தில் மனம் புரிந்த மகளிருக்கு பணி வாய்ப்பு மறுக்கப்படுவதாக எழுந்த புகாரில் தமிழக தொழிலாளர் நலத்துறைக்கு மத்திய அரசு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆப்பிள் ஐபோன் தொழிற்சாலையான ஃபாக்ஸ்கான் இந்தியா நிறுவனத்தில் மனம் புரிந்த மகளிருக்கு பணி வாய்ப்பு மறுக்கப்படுவதாக வெளியான செய்தி கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களை பணியில் அமர்த்தும் போது பாகுபாடு காட்டக்கூடாது என 1976ஆம் ஆண்டின் சமவேலைக்கு சம ஊதியம் சட்டத்தின் பிரிவு 5 தெளிவாக கூறுகிறது. இந்த சட்டத்தின் அம்சங்களை அமல்படுத்துதல், நிர்வகித்தலுக்கு மாநில அரசிடமே அதிகாரம் உள்ளது. இதனால் இந்த விவகாரத்தில் தமிழக தொழிலாளர் நலத்துறை விரிவாக அறிக்கை அளிக்க மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதேபோல் உண்மை நிலை அறிக்கையை அளிக்குமாறு பிராந்திய தலைமை தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தையும் கேட்டுள்ளது. கேரளாவின் இடுக்கி பகுதியில் பெய்த கனமழையால் தேயிலை தோட்ட தொழிலாளியின் வீடு இடிந்து தரைமட்டமானது. நல்வாய்ப்பாக வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. வண்டிப்பெரியார் அருகே வாலாடி எஸ்டேட்டில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குடியிருக்கும் தொடர் குடியிருப்பு உள்ளது. கனமழையால் இங்கு வசிக்கும் சசி, ஓமனா தம்பதியினரின் வீடு முழுவதுமாக இடிந்து விழுந்து தரைமட்டமானது. நல்வாய்ப்பாக வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதையடுத்து அந்த தொடர் குடியிருப்பில் வசிக்கும் இதர 6 குடும்பங்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் அயலக அணி தலைவராக சாம் பிட்ரோடா மீண்டும் நியமிக்கப்பட்டார். த ஸ்டேட்ஸ்மேன் என்ற ஆங்கில நாளிதழுக்கு சில நாட்களுக்கு முன்னர் சாம் பிட்ரோடா அளித்த பேட்டியில் வட இந்திய மக்களை வெள்ளையர்களுடனும், மேற்கிந்தியாவில் வாழ்பவர்களை அரேபியர்களுடனும், கிழக்கில் வாழ்பவர்களை சீனர்களுடனும், தென்னிந்தியாவில் வாழும் மக்களை ஆப்பிரிக்கர்களுடனும் ஒப்பிட்டு பேசியிருந்தார். பிட்ரோடாவின் இந்த பேச்சுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தரப்பிலும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து பொறுப்பில் இருந்து விலகுவதாக கூறி ராஜினாமா கடிதத்தை கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு அனுப்பினார். சாம் பிட்ரோடாவின் ராஜினாமாவை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உடனடியாக ஏற்றார். இந்நிலையில் சாம் பிட்ரோடா மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டுள்ளார். நீட் மற்றும் நெட் தேர்வு முறைகேடுகளுக்கு கண்டனம் தெரிவித்து கேரள சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜூன் 18ஆம் தேதி நடைபெற்ற யுஜிசி நெட் தேர்வு முறைகேடு புகார்களால் மறுதினமே ரத்து செய்யப்பட்டது. முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வும் ரத்து செய்யப்பட்டது. நீட் நெட் தேர்வு முறைகேடுகள் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த விவகாரம் குறித்து கேரள சட்டமன்ற கூட்டத்தில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கேரள மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பிந்து கொண்டு வந்த சிறப்பு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட நிலையில் மத்திய அரசு உடனடியாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கவும்,
பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு தீர்வளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. முன்னதாக பேசிய எம்எல்ஏ விஜயன், தேர்தல் முடிவு வெளியான ஜூன் 4ஆம் தேதி நீட் தேர்வு முடிவு வெளியிட்டு அதன் மீதான கவனம் திசை திருப்பப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இங்கிலாந்தில் ஆணின நினைத்து பராமரிக்கப்பட்ட பாம்பு ஒன்று 14 குட்டிகளை ஈன்றது வனவிலங்கு ஆர்வலர்களை ஆச்சரியமடைய செய்துள்ளது. 13 வயதான ரொனால்டோ என பெயரிடப்பட்டுள்ள போவா கன்ஸ்ட்ரக்டர் வகை மலைப்பாம்பு ஒன்று இங்கிலாந்தில் உள்ள போர்ட்ஸ்மவுத் கல்லூரியில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஆண் பாம்பு என நினைத்து கூண்டில் வளர்க்கப்பட்ட இந்த பாம்பு 14 குட்டிகளை ஈன்றது விலங்கியல் துறை பேராசிரியர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அதே சமயம் 9 ஆண்டுகள் துணையின்றி வாழ்ந்து வந்த பாம்பு எப்படி குட்டிகளை ஈன்றது என்ற கேள்வி எழுந்தது. அறிவியலில் பேர்தோஜெனிஸ் எனும் இனச்சேர்க்கை இல்லாமல் விலங்குகள் இனப்பெருக்கம் என்பதன் அடிப்படையில் இந்த பாம்பு குட்டிகளை ஈன்றதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். போவா கன்ஸ்ட்ரக்டர் வகை பாம்புகள் இவ்வாறு துணையின்றி குட்டிகளை ஈன்றது 3வது முறை என்பது குறிப்பிடத்தக்கது. பதினான்கு ஆண்டுகள் கழித்து தனது நாட்டுக்கு சென்ற விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சே தனது மனைவி மற்றும் உறவினர்களை ஆற தழுவி நிகழ்ச்சி அடைந்தார். ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதல் தொடர்பான ரகசிய ஆவணங்களை விக்கிலீக்ஸ் இணையதளத்தில் ஜூலியன் அசாஞ்சே கடந்த 2010ஆம் ஆண்டு வெளியிட்டிருந்தார். அமெரிக்கா கொடுத்த நெருக்கடிகளின் காரணமாக இங்கிலாந்தில் உள்ள ஈக்வடார் தூதரகத்தில் அசாஞ்சே தஞ்சமடைந்தார். தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு அசாஞ்சேவை இங்கிலாந்து காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்தது. 5 ஆண்டுகளாக சிறையில் இருந்த அசாஞ்சே தனது தவறை ஒப்புக்கொள்ள சம்மதித்ததை தொடர்ந்து சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அங்கிருந்து தனி விமானம் மூலம் அமெரிக்கா புறப்பட்ட அவர் சைபன் நீதிமன்றத்தில் ஆஜரானார். ராணுவ ரகசியங்களை கசியவிட்ட விவகாரத்தில் அசாஞ்சே தனது தவறை ஒப்புக்கொள்வதாக தெரிவித்த நிலையில் நீதிமன்றம் அவரை விடுவித்தது. மேலும் விக்கிலீக்ஸ் தளத்தில் அவர் பகிர்ந்த தகவல்களை அளிக்குமாறும் உத்தரவிட்டது. இதனையடுத்து அமெரிக்காவின் சைபனிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றடைந்தார். 14 ஆண்டுகள் கழித்து தாயகம் திரும்பிய அசாஞ்சே தனது மனைவியை ஆற தழுவி உற்சாகத்தில் தூக்கினார். அசாஞ்சேவுக்காக பல ஆண்டுகளாக காத்திருந்த அவரது அபிமானிகள் அவரை கண்ணீருடன் வரவேற்றனர். விரைவு ரயிலில் கேரள பயணி படுக்கை உடைந்து உயிரிழக்கவில்லை என்றும் படுக்கைக்கான சங்கிலியை சக பயணி சரியாக மாட்டாததே காரணம் எனவும் ரயில்வே நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. கேரளாவின் எர்ணாகுளத்திலிருந்து டெல்லி நிஜாமுதீன் சென்ற விரைவு ரயிலில் கடந்த 15ஆம் தேதி பயணித்த அலிகான் ஸ்லீப்பர் பெட்டியில் லோவர் பெர்த் எனப்படும் கீழ்ப்படுக்கையில் பயணித்தார். அப்போது அப்பர் பெர்த் எனப்படும் மேல்படுக்கை அவர் மீது விழுந்ததில் கழுத்தில் படுகாயம் ஏற்பட்டது. இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் படுக்கை உடைந்ததாலேயே விபத்து ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. கேரள காங்கிரசும் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் மோடி அரசை கடுமையாக விமர்சித்தது. இந்நிலையில் கேரள பயணி உயிரிழப்பு தொடர்பாக விளக்கமளித்துள்ள ரயில்வே நிர்வாகம் படுக்கை உடைந்து அவர் உயிரிழக்கவில்லை என தெரிவித்துள்ளது. மேல் படுக்கைக்கான சங்கிலியை சக பயணி சரியாக மாட்டாததால் அவர் மீது விழுந்து படுகாயமடைந்ததாகவும் உடனடியாக ரயில்வே ஊழியர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் சேர்த்ததாகவும் தெளிவுபடுத்தியுள்ளது. குளத்துக்கு பட்டா வழங்க கோரி தனிநபர் ஒருவர் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுடன் வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டார். பெருமாள் கோயில் தெருவைச் சேர்ந்த விஜயரங்கன் தனது தாத்தா சின்னையா நாயக்கர் ஜமீன் எனவும் அவர் பெயரில் உள்ள 25 ஏக்கர் நிலங்களுக்கு பட்டா மற்றும் சிட்டாக்களை வழங்க கோரியும் வட்டாட்சியர் அலுவலகத்தை 5 முறை அணுகியுள்ளார். இதுகுறித்து எந்த ஒரு பதிலும் கிடைக்காத நிலையில் ஊர் மக்களுடன் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டார். இதுகுறித்து விளக்கமளித்த வட்டாட்சியர் சரவணன், இவர்கள் பட்டா கேட்கும் இடம் குளம் எனவும் அது புறம்போக்கு நிலம் என்று அரசு ஆவணத்தில் உள்ளதாகவும் கூறினார். மேலும் நீர்நிலை புறம்போக்கு பகுதியில் பட்டா வழங்க இயலாது எனவும் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சாலையில் சென்ற காரை யானை தாக்கி சேதப்படுத்தியதை அடுத்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெலாக்கோட்டை பகுதியில் ஊருக்குள் புகுந்த யானை சாலையில் நடந்து சென்றது. யானையை கண்ட ஊர் மக்கள் கூச்சலிட்டு அதனை விரட்ட முயன்றனர். அப்போது கேரளா செல்லும் சாலையில் ஓடிய யானை எதிரே வந்த காரை பலமாக தாக்கி சேதப்படுத்தியது. யானை காரை தாக்குவதை கண்ட பொதுமக்கள் கூச்சலிட்டு யானையை அங்கிருந்து துரத்திவிட்டு காருக்குள் இருந்த கணவன் மனைவி மற்றும் குழந்தையை மீட்டனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த கூடலூர் வருவாய் கோட்டாட்சியர் செந்தில்குமார் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். கும்கி யானையை வரவழைத்து ஊருக்குள் வரும் யானையை அடர் வன பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இட்லி, தோசை மாவு தயார் செய்ய கடத்தி வந்த 100 கிலோ ரேஷன் அரிசியை உணவு பாதுகாப்புத்துறையினர் பறிமுதல் செய்தனர். சுப்பிரமணிய திருக்கோயில் தெருவில் ரேஷன் அரிசியை பயன்படுத்தி இட்லி மற்றும் தோசை மாவு அரைத்து விற்பனை செய்வதாக மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. மேலும் மாவு தயாரிக்க ரேஷன் அரிசியை ஆட்டோவில் கடத்தி வருவதாகவும் தகவல் வந்தது. இதையடுத்து மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை காவல் ஆய்வாளர் துளசி தலைமையில் வருவாய்த்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் அடங்கிய தனிப்படையினர் விரைந்து சென்று சுமார் 500 கிலோ எடையுள்ள ரேஷன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் மாவு நிறுவன உரிமையாளர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அமைச்சர்களை அறிமுகப்படுத்தி பேசியபோது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு நீட் குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற போது அவருக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அமைச்சர்களை அறிமுகப்படுத்தி பேசினார். அப்போது கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பெயரை பிரதமர் உச்சரித்த போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவமானம் அவமானம் என முழக்கங்களை எழுப்பினர். இதனிடையே மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் JNU மாணவர் அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு மூளையாக செயல்பட்டவர் பாஜகவை ஆதரிக்கும் கட்சியின் MLA என காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் ஜஹானியா தொகுதியில் சுகல்தேவ் பாரதிய சமாஜ் கட்சி MLA-வாக இருப்பவர் பேடிராம். பாஜக கூட்டணியில் உள்ள பேடிராம் தான் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு மூளையாக செயல்பட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இவர் தன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று பேசும் வீடியோவையும் பாஜக தலைவர்களுடன் இருக்கும் புகைப்படங்களையும் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் காங்கிரஸ் பகிர்ந்துள்ளது. பேடிராம் ஏற்கனவே போட்டித் தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் சிறைக்கு சென்றவர் என்று குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் தொடர்ந்து இருப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. பிரதமர் மோடியும் பாஜகவும் பேடிராமை ஆதரிப்பது ஏன் என்றும் வினவியுள்ளது. இதன் மூலம் எங்கெல்லாம் வினாத்தாள் கசிகிறதோ அங்கெல்லாம் பாஜகவுக்கு தொடர்பு இருப்பதாக தெளிவாக தெரிகிறது என்றும் காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் இளைஞர் ஒருவர் திருமணத்துக்கு பெண் கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த சம்பவம் சிரிப்பலையை ஏற்படுத்தியுள்ளது. கொப்பல் மாவட்டத்தில் ஆட்சியர் தலைமையில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதில் காவல்துறை, வருவாய்த்துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்று இருந்தனர். அப்போது ஆட்சியரிடம் மனு அளித்த இளைஞர் ஒருவர் தனது மனு குறித்து மைக்கில் பேசினார். அப்போது திருமணத்துக்கு பெண் தேவை என்றும் அந்த பெண் படித்திருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்றும் வசதியான குடும்பமாக இருக்க தேவையில்லை எனவும் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். இதை கேட்ட அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் சிரிக்க தொடங்கினர். அயோத்தியில் 650 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோயில்களின் அருங்காட்சியகம் கட்ட அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட்டதையொட்டி அதனை சர்வதேச சுற்றுலா தலமாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நாட்டில் உள்ள புகழ்பெற்ற கோயில்கள் குறித்த அருங்காட்சியகம் அமைக்க திட்டமிடப்பட்டது. இதுகுறித்த விவரங்கள் பிரதமர் மோடியிடம் கடந்த ஆண்டு செப்டம்பரில் வழங்கப்பட்டன. தற்போது இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ள உத்தரப்பிரதேச அமைச்சரவை இதற்கான ஒப்பந்தத்தை டாடா சன்ஸ் நிறுவனத்திற்கு அளித்துள்ளது. மாநில அரசின் சுற்றுலாத்துறையின் சார்பில் 90 ஆண்டுகளுக்கு டாடா சன்ஸ் நிறுவனத்திற்கு நிலம் குத்தகை வழங்கப்பட உள்ளது. இதற்கென ₹1 மட்டுமே டோக்கன் கட்டணமாக வசூலிக்கப்பட உள்ளது. 650 கோடி ரூபாயில் அருங்காட்சியகத்துடன் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மற்ற வளர்ச்சி திட்ட பணிகளையும் டாடா சன்ஸ் நிறுவனம் மேற்கொள்ளும் என உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான 16 பேர் கொண்ட இந்திய ஆடவர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 27ஆம் தேதி இந்திய அணி தனது முதல் போட்டியில் நியூசிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஆடவர் அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. தற்போது பாரிஸ் ஒலிம்பிக்கிற்காக ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்திய ஆடவர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கோல் கீப்பராக ஸ்ரீஜேஷ் பரட்டு ரவீந்திரன் அறிவிக்கப்பட்டுள்ளார். பின்கள வீரர்களாக ஜர்மன்பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ், சுமித் மற்றும் சஞ்சய் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்.
மிட்ஃபீல்டர்களாக ராஜ்குமார் பால், ஷம்ஷேர் சிங், மன்பிரீத் சிங், ஹர்திக் சிங், விவேக் சாகர் பிரசாத் தேர்வாகியுள்ளனர். மேலும் அபிஷேக், சுக்ஜித் சிங், வலித்குமார் உபாத்யாய், மன்தீப் சிங், குர்ஜன் சிங் உள்ளிட்டோரும் அணியில் இடம்பெற்றுள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய ஆடவர் ஹாக்கி அணியில் தமிழக வீரர்கள் யாரும் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் நாகார்ஜுனா தனது பாதுகாவலரால் தள்ளிவிடப்பட்ட ரசிகரை விமான நிலையத்தில் சந்தித்து பேசினார். நடிகர் நாகார்ஜுனாவை மும்பை விமான நிலையத்தில் பார்த்த மாற்றுத்திறனாளி ரசிகர் ஒருவர் அவரை நெருங்கியுள்ளார். நாகார்ஜுனாவின் பாதுகாவலர் ஒருவர் அந்த ரசிகரை இழுத்து தள்ளினார். இந்த காட்சி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து நடிகர் நாகார்ஜுனா நடந்த தவறுக்காக வருத்தம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மீண்டும் மும்பை விமான நிலையம் வந்த நாகார்ஜுனா தனது பாதுகாவலரால் தள்ளிவிடப்பட்ட மாற்றுத்திறனாளி ரசிகரை சந்தித்து பேசினார். தொடர்ந்து அவருடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். किसका गलती नहीं हो जाता. புதுக்கோட்டையில் குடிநீர் தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதாக எழுந்த புகார் தொடர்பான வழக்கில் சிபிசிஐடி இறுதி அறிக்கையை 2 வாரத்தில் தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் சங்கம்விடுதி கிராமத்தில் குடிநீர் மேல்நிலை தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் சிபிசிஐடி தனி சிறப்பு குழு அமைத்து விசாரணை நடத்தி வருவதாகவும் பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. விசாரணை முடியும் நிலையில் உள்ளதால் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரியது. இதனை ஏற்ற நீதிபதிகள் 2 வாரத்தில் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். அரையிறுதி சாபத்தை தீர்த்த தென்னாப்பிரிக்கா உலகக்கோப்பை வரலாற்றில் முதல் முறையாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. டிரினிடாட் அண்ட் டொபாகோ மைதானத்தில் நடைபெற்ற முதல் அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி ஆப்கானிஸ்தானை எதிர்கொண்டது. முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி தென்னாப்பிரிக்க அணியின் அபார பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. 11.5 ஓவர்கள் மட்டுமே தாக்குப்பிடித்த ஆப்கானிஸ்தான் அணி 56 ரன்களில் சுருண்டது. அந்த அணியின் ஒமர்சாய் ஒருவர் மட்டுமே இரட்டை இலக்க ஸ்கோரை எட்டினார். தொடர்ந்து விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி தொடக்கத்திலேயே டிகாக்கின் விக்கெட்டை இழந்தாலும் ஹென்ட்ரிக்ஸ், கேப்டன் மார்கரம் இணை அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றது. வலுவான அணியாக இருந்தாலும் உலகக்கோப்பைகளில் அரையிறுதி வரை வந்து தோல்வியை சந்தித்து வந்த தென்னாப்பிரிக்க அணி வரலாற்றில் முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறி சாதித்தது. அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி முதன்முறையாக அரையிறுதிக்கு முன்னேறிய ஆப்கானிஸ்தானின் கனவு பயணம் முடிவுக்கு வந்தது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்த 3 காவலர்களை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். கிளியனூரில் செயல்பட்டு வரும் சோதனைச் சாவடி அருகே தலைமை காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அவ்வழியே வந்த இருசக்கர வாகனத்தை மடக்கி சோதனையிட்டனர். வாகனத்தில் மறைத்து வைத்திருந்த 50 மது பாட்டிலை பறிமுதல் செய்து அவர்களிடமிருந்து 5000 ரூபாய் லஞ்சமாக பெற்றுக்கொண்டு வழக்கு பதியாமல் அனுப்பி வைத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து பறிமுதல் செய்த பாட்டில்களை கள்ளச்சந்தையில் விற்றுள்ளனர். இது குறித்த புகார் விழுப்புரம் மாவட்ட எஸ்பிக்கு சென்றதை அடுத்து முருகானந்தம், மகேஷ், தினகர் ஆகிய 3 காவலர்களையும் ஆயுதப்படைக்கு மாற்றி உத்தரவிட்டார். மாஞ்சோலை தனியார் தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்துவது தங்கள் அதிகார வரம்பிற்குள் வராது என டான்டி நிறுவனம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்ட மாஞ்சோலை தனியார் தேயிலை தோட்டத்தை வனத்துறையிடம் ஒப்படைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அத்தோட்ட தொழிலாளர்களை மலையிலிருந்து வெளியேற வற்புறுத்தி வரும் சூழலில் நீதிமன்றம் வரை சென்று அவர்கள் தற்காலிகமாக மலையில் தங்கியுள்ளனர். இதனிடையே முத்துராமன் என்பவர் இந்த தோட்டத்தை தமிழ்நாடு தேயிலை தோட்ட நிர்வாகம் எடுத்து நடத்த வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு தேயிலை கழகமான டான்டி நிர்வாகத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார். இதற்கு பதில் கடிதம் எழுதியுள்ள அந்நிர்வாக இயக்குநர் தேயிலை தோட்டங்களை எடுத்து நடத்தும் உரிமை தங்களுக்கு இல்லை என கூறினார். அதற்கான அதிகாரம் இல்லை என்றும் தமிழ்நாடு அரசின் அறிவுறுத்தலின்படி வேண்டுமானால் தேயிலை தோட்டத்தை கையகப்படுத்த முடியும் என குறிப்பிட்டுள்ளார். சென்னைக்கு அடுத்தபடியாக கோவைக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனுக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு பதிலளித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய வானதி சீனிவாசன் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்வது குறித்து தமிழக அரசு விமர்சிக்கிறது, கோவைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினார்.
இதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, பாஜக உறுப்பினர் கோயம்புத்தூரில் இவ்வளவு கோரிக்கைகள் வைக்கும் போது மெட்ரோ திட்டத்திற்கு மத்திய அரசு ஏன் ஒப்புதல் தரவில்லை என்றும், கோயம்புத்தூரை தாண்டி கொச்சிக்கு பணம் தருவதாகவும் சுட்டிக்காட்டினார். அப்போது பேசிய அமைச்சர் கே நேரு, சாலை, மழைநீர் வடிகால் என சென்னைக்கு அடுத்து அதிக நிதி கோவைக்குத்தான் ஒதுக்கப்படுவதாக தெரிவித்தார். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் சுருளி அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை, ஈத்தக்காடு, தூவானம் அணைப்பகுதிகளிலும் கனமழை பொழிந்து வருகிறது. இதனால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தொடர் தடை விதித்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான மேகமலை, வெள்ளிமலை வனப்பகுதிகளில் கடந்த 2 நாள்களாக விட்டுவிட்டு கனமழை பொழிந்து வருகிறது. இதன் காரணமாக மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அருவிக்கு முன்பாக உள்ள சோதனை சாவடியில் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக முல்லைப் பெரியாறு அணை நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி அளவுக்கு உயர்ந்துள்ளது. அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக மழை பெய்து வருகிறது. அணைப்பகுதியில் 55 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தற்போது அணைக்கு நீர்வரத்து 5389 கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் 119 அடியிலிருந்து 121 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக 1065 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணையின் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோட்டில் மதுபோதையில் காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அநாகரிகமாக நடந்து கொண்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார். மலையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான யோகேஷ் என்பவர் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்துள்ளார். அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் ஒருவர் யோகேஷை தடுத்து நிறுத்தியுள்ளார். உடனடியாக தனது ஆடைகளை களைந்து நடுரோட்டில் அநாகரிகமாக நடந்து கொண்ட யோகேஷ் போக்குவரத்து காவலரை ஆபாசமாக பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்ற காவலர்கள் யோகேஷ் மீது மதுபோதையில் வாகனம் இயக்குதல், காவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூரில் மக்களின் குறைகளை தீர்க்கும் நோக்கில் மாநகராட்சி சார்பில் புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளும் டிஜிட்டல் மயமாக மாறி வரும் சூழலில் இனி அதிகாரிகளையோ அரசியல் தலைவர்களையோ நேரடியாக சந்தித்து மனு அளிப்பதற்கு பதிலாக இருந்த இடத்தில் இருந்தபடியே புகார் மனு அளிக்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நம்ம திருப்பூர் என்ற புதிய செயலியை மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் அறிமுகப்படுத்தி வைத்துள்ளார். ஆண்ட்ராய்டு மற்றும் iOS என இரு பயனாளர்களும் இந்த செயலியை பயன்படுத்திக் கொள்ளலாம். மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுகாதாரம், குடிநீர் உள்ளிட்ட எந்தவிதமான புகார்களையும் இந்த செயலியில் புகைப்படத்துடன் பொதுமக்கள் தெரிவிக்கலாம். புகார் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பான விவரங்கள் அந்தந்த புகார்தாரர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. முன்னாள் துணை பிரதமரும் பாஜக மூத்த தலைவருமான எல்.கே. அத்வானி உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். டெல்லியில் வசித்து வரும் எல்.கே. அத்வானிக்கு நேற்று இரவு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் உடனடியாக எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சைக்கு பிறகு தற்போது அவர் உடல் நலத்துடன் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் 96 வயதான எல்.கே. அத்வானியின் உடல்நிலையை சிறுநீரகத்துறை மருத்துவர்கள் கண்காணித்து வருவதாகவும், மருத்துவமனையில் முதியோர் பிரிவு சிறப்பு மருத்துவர்களின் கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் வெற்றிக்கு பிறகு பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவினர் எல்.கே. அத்வானியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றது குறிப்பிடத்தக்கது.